லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பான பொண்ணா இருந்திருந்தா நானே அவளை ஒதுக்கி வச்சிருப்பேன்டா. தனக்கு மீனா கிடைக்கலையேங்கிற ஆத்திரத்துல அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. இறந்த குழந்தைய அடக்கம் பண்ணது என் தோட்டத்துல தான். அப்படி இருக்கும்போது எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நானே என் குழந்தை ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கூடாதுன்னு போய் சொன்னேன். சொல்டா, ஏன்டா போய் சொன்னேன்? அது நானா சொன்னதில்ல, உங்க அம்மாவும் மாமாவும் தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. உனக்கு பிடிக்காத மருமகளோட தாலியா இருக்கணுங்கிறதுக்காக பெத்த புள்ள செத்தா கூட பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டே இல்ல. அன்னைக்கு பிளான் பண்ணி எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்க வச்சிய. அப்ப நான் செத்து போயிருந்தா என்னம்மா பண்ணிருப்ப? சொல்லுமா, என்ன பண்ணிருப்ப? அந்த மாதிரிலாம் ஆகாது, கரண்ட் கம்மியா தான் வரும்னு சொல்லி அந்த எலக்ட்ரிஷியன் சொன்னாம்பா. அன்னைக்கு பார்த்து வோல்டேஜ் அதிகமாக கரண்ட் அதிகமாக வந்து நான் செத்து இருந்தா என் புள்ள செத்துட்டானேன்னு அழுது ஒப்பாரி வச்சிருப்பியா? இல்ல லீலா கிட்ட இருந்த புள்ளைய பிரிச்சுட்டான்னு சந்தோஷப்பட்டிருப்பியா? அன்னைக்கு என்ன மருந்து வாங்க அனுப்பிச்சுட்டு பின்னாடியே கார்ல யமனை ஏற்றி விட்டுட்டு இல்ல? அப்ப அவன் இடிச்சதுல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? லேசாதானப்பா. நீ லேசாதாம இடிக்க சொன்ன. ஆனா அவன் குடி போதையில வேகம் அடிச்சு தூக்கி இருந்தான்னா? இல்ல நான் விழும் போது படக்கூட இடத்துல அடிபட்டு நான் அப்படியே போயிருந்தேன்னா? அல்பாய்ஸ்ல என்ன சாகடிக்குதா? தவம் இருந்து பத்து புள்ளன்னு சொன்னையா? நீ அம்மாவா இல்ல அம்மனா அம்மா? ஐயோ கடவுளே, கிருஷ்ணா அப்படி எல்லாம் பேசாத. போதும்மா, போதும், தயவு செஞ்சு போயிரு. நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவ எனக்கு பயமா இருக்குமா? தயவு செஞ்சு போயிரு. டேய், என்ன மன்னிச்சிடுறா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுறா. டேய் என்ன மண், நான் உன்னை மன்னிக்க யாரு? நான் யார் உன்னை மன்னிக்க? நீ நினைச்சதை சாதிக்கணும்னு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்ட. ஆனா என் மனசு தாங்கலம்மா. நீ வாழ்ந்து முடிச்சுட்ட, நான் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள 1008 பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் காரணம் நீயும் மாமாவை நினைச்சா என் ஈர கொலையில அப்படியே நடுக்குதுமா. டேய் கிருஷ்ணா, தப்புதான்டா, தப்புதான். ஏதோ அறிவு இல்லாம பண்ணிட்டேன், எல்லாத்தையும் மறந்துருப்பா. மறந்துடுறேம்மா, எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா நீ திருந்திட்ட நம்பி உன்னை கூட வச்சுக்க முடியாது. போயிரு. எங்களுக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தா ஊருக்கு வந்து பார்த்துட்டு போயிடுறோம். இல்லை உனக்கு உன் பேத்தியை பார்க்கணுன்னா நல்ல மனசோட 2 நாள் இங்கே வந்து தங்கியிருந்து பார்த்துட்டு போ. அதுவும் இல்லை நாங்கள் தான் எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடணும்னா அதையும் சொல்லிடு, நாங்கள் போயிடுறோம். இப்போ கூடம்மா இந்த விஷயம் லீலாக்கு தெரியாது. நான் அவகிட்ட சொல்லல. ஏன் தெரியுமா? என்னதான் அவன் என் பொண்டாட்டியா இருந்தா கூட இதுக்கு மேல மறுபடியும் நீ அவன் முன்னாடி அசிங்கப்படுறத நான் விரும்பலம்மா. தயவு செஞ்சு போயிரு. போயிருமா, போயிரு. போதும்டா, போதும். டேய் கடவுளே, டேய் இதுக்கு மேலே நீ என்ன வார்த்தையால கொல்லாதுடா. நான் தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை உன்னை பிரிஞ்சு இருக்கிறது தான்டா, உன்னை பிரிஞ்சு இருக்கிறது தான். நீ சொன்ன மாதிரி நான் ஊருக்கே போயிடுறேன்டா, ஊருக்கே போயிடுறேன். என் உசிர் இருக்கிற வரைக்கும்
உங்களுக்கு தொல்லைய நான் வரவே மாட்டேன்டா, வரவே மாட்டேன். போயிடுறேன்டா. நீங்க நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். ஃபிலோ, சாரி ஃபிலோ. நான் அப்படி கேட்டுக்கூடாது தான். ஆனால் ஒரு நிமிஷம் என் நிலைமையிலேருந்து யோசிச்சு பாரு. யாராக இருந்தாலும் இதை தான் கேட்பாங்க, இதை தான் செய்வாங்க. எனக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்த காதால கேட்டதை விட கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே முள்ளு மேலே அடிக்கிற மாதிரி இருக்கு. இதை உங்ககிட்ட காட்டிக்காம அரைச்சிட்டு எப்பவும் போல சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியாது. என் முகமே காட்டி கொடுத்துரும். அதனால தான் வெளிப்படையா உன்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன்னு தவிர வேற எதுவுமே இல்லை. சாரி ஃபிலோ. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச இந்த சின்ன தப்பு இவ்வளவு தூரம் என்ன வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இனி யாரையும் நொந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. சரி, இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். நான் இதை பத்தி இனிமே உங்ககிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டேன். நீயும் இதை பத்தி எதுவும் பேசாத. நாம இதோட இதை மறந்துடுவோம். நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லல ஃபிலோ. குழப்பத்துல ஏதோ பைத்தியார்த்தனமா வளரிட்டேன். ஐம் சாரி. சாரிடா, ப்ளீஸ். சாரி ஃபிலோ. ஃபிலோ, அந்த ஒரு செகண்ட் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஏய், சாரி சொல்றல. சாரி. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் இதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். ரெண்டு பேருமே மறந்துடுவோம். இப்போ நான் வேறொரு முடிவுக்கு வந்திருக்கேன். எதை நம்ம மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தா ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நிம்மதி இருக்காது, இருக்கவும் விடாது. அதனால நாம சிங்கப்பூர் போயிடலாம். ஆமா ஃபிலோ, நம்ம சிங்கப்பூர் போயிடுவோம். எந்த பிரச்சனையும் இல்லாம, யாரோட தொந்தரவும் இல்லாம அங்க போய் நம்ம சந்தோஷமா இருப்போம். முடிஞ்சா போகையில அம்மாவை கூட்டிட்டு போவோம். இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்து அவங்கள கூட்டிட்டு போவோம். இதை பத்தி அவங்க கிட்ட நான் பேசிடுறேன். ரெண்டாவது, இதே பிசினஸ் ஏஜென்சி சிங்கப்பூர்ல இருக்கு. நான் எல்லாம் பேசிட்டேன். 1 வாரத்துல கிளம்ப வேண்டியிருக்கும். சரியா? சரியா? சரி, வா, வந்து சாப்பிடு. சாரிங்க. எதுக்கு? ஒரு பாவமும் அறியாத உங்களுக்கு
என்னால எவ்வளவு மன ஐயோ கஷ்டம் ஃபிலோ, வேதனை. நான் தான் சொன்னேனே இனிமே அதை பத்தி பேச வேண்டான்னு. ஆ? வா வந்து சாப்பிடு. வா வா. என்னை பத்தி கவலைப்படாதடா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோ அதுவே எனக்கு போதும். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, எனக்கு ஒரு பேர குழந்தை மட்டும் பெத்தெடுத்துட்டு வாங்கடா. அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. 2 பிள்ளைகளை பெத்தேன். ஒண்ணு நடப்படமா போயிடுச்சு. நீயாவது சண்டை சச்சரவு இல்லாம குடும்பம் குழந்தையுமா இருக்கிறத நான் பார்க்கணும்டா. அம்மா, எனக்கு வேற வழி தெரியலவா, வழி தெரியல. இப்ப இருக்க மனநிலைமைனா நான் இங்க இருந்தேன்னா அந்த ரோஜா தான் பண்ணிடுவோமா. அதான் இல்லைன்னா நான் உங்களை விட்டு போக மாட்டோமா, உங்களை தனியா விட்டு போக மாட்டோமா. ஐயோ, என்னடா நான் என்ன சின்ன குழந்தையா? தனியா இருந்தா எனக்கு என்ன பொழுது போகாதா என்ன? இத்தனை பேர் நிம்மதியை கெடுத்த அந்த கேடு கட்டவன் நல்லாவா இருக்க போறான்? அந்த படுபாவிய நீ ஏதாவது பண்ண போய் ஓ வாழ்க்கையை நீ அழிச்சுக்காதடா. 2 பேரும் நிம்மதியா போயிட்டு வாங்க. இந்த 2-3 வருஷம்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். எந்த மனக்குழப்பமும் இல்லாம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பதட்டப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியா வாழ பழகிக்கணும்பா. புரியுதா? மீனா ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ பார்த்து நடந்து கூட. நீங்க பத்திரமா இருக்குமா? ஏய், என்னடா என்னமோ இப்பவே கிளம்புற மாதிரி பேசுற? இன்னும் 1 வாரம் இருக்குல்ல? அழக்கூடாது. போ, போய் தூங்க போ. 1 வாரம் இருக்குல்ல? அம்மா பார்த்துப்பேன். போ போடா. சரி, ஒண்ணும் இல்ல, நீ போ. நீ நல்லா இருப்ப. போ, போய் படுப்போம். பாருங்க பாருங்க, இது பாக்குறீங்களா? கீ கொடுத்தா அப்படியே சுத்தும். பாத்தீங்களா எப்படி சுத்துதுன்னு? நல்லா இருக்கு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இன்னும் தூக்கம் வரலையா? ஒரே கொஞ்சலா இருக்கு. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? வேணா நீயும் வா, உன்னையும் கொஞ்சறேன். வேண்டாம் சாமி, நீங்க அங்கேயே கொஞ்சுங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன குட்டிமா, உங்க அம்மா இப்படி சொல்றா? தூங்க போறேங்கிறா, அப்புறம் எப்படி நான் உன்னோட கோரிக்கை நிறைவேற்றுவேன்? அப்படி என்ன கேட்டா? ஒன்றும் இல்லை, காலையில் நானும் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன்னா உனக்கும் சமைக்கிறது துவைக்கிறதுன்னு வேலை இருக்கும். குழந்தைய தூங்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடுற. தூங்கி எழுந்திரிச்சதும் குட்டிமாவுக்கு போர் அடிக்குதான். அதான் ஒரு தம்பி பாப்பா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் என்னால் சர்வாதிகாரத்தனமாக நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது, உங்கள் அம்மா வரட்டும், ஜனநாயக முறைப்படி கேட்டு ஒரு முடிவுக்கு வரேன்னு சொன்னேன். நீ என்னடாண்ணா தூங்க போகிறாங்கிற, இது நியாயமா? பாரு, பாவம் குட்டிமா ஏமாந்து போச்சு. ஏமாந்து போனது அவளா இல்ல சாரா? அம்மா ஊருக்கு போனதுல இருந்து நீங்க ரொம்ப தான் ஆடுறீங்க. ஏய், தப்பு தப்பு தப்பு. புருஷன் முன்னாடி கை நீட்டி பேசக்கூடாது. அப்படி பேசினா ஒரே பிரசவத்துல 3 குழந்தை பிறக்குமா, எங்க ஊர்ல ஒரு பாட்டி சொல்லிச்சு. ஐயோ, ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் கூட இருக்கான். என்னவா? ஒரு மண்டலத்துக்கு, அதாவது 48 நாள் விரதம் இருந்து புருஷன் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அவனுக்கு கொடுத்து அவனை சந்தோஷமா வச்சிருந்தேன்னா ஒவ்வொரு குழந்தையா தனித்தனியா பிறக்குமா. இல்லனா? அத சொன்னனே, ஒரே பிரசவத்துல 3 குழந்தை பிறந்துரும். ஆக மொத்தம் உங்களுக்கு 4 குழந்தைங்க வேணும். ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஏய், தப்பு தப்பு தப்பு. என்ன தப்பு? என் பேர் தான் கிருஷ்ணா, ஆனா நான் ராமர் மாதிரி. ஏகபத்தினி விரத, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்.
அவ்வளோதான். என்னடா குட்டிமா, கரெக்டா? அதான் எனக்கு தெரியுமே. சான்ஸ் கிடைச்சோன்னே என்ன மறந்துட்டு ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தானே நீங்க? கிருஷ்ணா, என்னங்க, சாரி, நான் ஏதோ தெரியாம அப்படி. பரவாயில்லையா, நீ உண்மையை தானே சொன்ன. கேப்பர் பேச்சை கேட்டு உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ், பழசையெல்லாம் மறந்துடுவோமே. நீ மறக்கலையே. நான் மறந்துட்டேன். நான் எப்படி நம்புறது? நம்ப மாட்டீங்களா? கொஞ்சம். ஏய், கை நீட்டி பேசக்கூடாது, அப்புறம் 3 குழந்தை பிறக்கும். ஆ, ஆமா, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு ஜோசியர் சொன்னாரே, மறந்துட்டீங்களா? உங்க குலதெய்வ கோயில் உங்க குலதெய்வ கோயில் இல்லை, நம்ம குலதெய்வ கோயில். இனிமே எங்க சாமி தான் உனக்கும் சாமி. ம், அமாவாசை அன்னைக்கு தான் விசேஷ பூஜை நடக்கும், அப்போ போய்க்கலாம். ஓகே? இப்போ என்னங்க இப்பதானே சொன்னேன், இப்படி பண்றீங்க? சும்மா இருங்க. என்ன பண்ணிட்டேன்? சொன்ன கேளுங்க. யோ, ப்ளீஸ். இருங்க, சொன்ன கேளுங்க. சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? விடுங்க, விடுங்க. யோ, ப்ளீஸ், சொன்ன கேளுங்க. டே கண்ணா, எனக்கிட்ட இவ்வளவு நாளாக வேலை பார்க்குறேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஏதோ உனக்கு நன்மை செய்கிறதாக நினச்சி அம்மாவையும் பிள்ளையும் பிரித்து வச்சுட்டேன். ஆனால் இப்போ தான் நான் பண்ணினது தப்புன்னு உணர்ந்தேன். அதனால தான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு வர சொன்னேன். ஐயா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கோர்ட் ஆர்டர் படி. என்ன சொன்ன? கோர்ட்டு ஆர்டரா? ஏண்டா, இந்த செல்வ மண்டியை மீறி எந்த கோர்ட்டு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? ஆ? ஏன் 2வது கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டியா? இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. ஏமா, இப்போவும் இவன் என்கிட்ட தான் வேலை பார்க்குறான். உனக்கு இவனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. இல்லைங்க ஐயா, எனக்கு குழந்தை தான் முக்கியம். இவளுக்காக இவர் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். நீ என்னடா சொல்ற? ஏய், சேர்ந்து வாழ்றீங்க சரியா? சரிங்கய்யா. அம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நல்லது, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்கய்யா. போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள, இப்படியாப்பட்ட மாமனார், புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்டாட்டி, வாழ்க்கையில் அவசரப்பட்டமோன்னு வருத்தப்படுறீங்களோ? என்ன மாமா, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இல்லை, நீங்கள் வர்ற அவஸ்தையை பார்த்தா அப்படி கேட்கணும் போல தோணுது. இதெல்லாம் அவஸ்தையா மாமா? என்னோட கடமை. நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டாலும் அப்பாவா தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம் மாமா, நான் உங்களை அப்பாவா தான் நினைக்கிறேன். நானும் தாயம்மாவும் லவ் பண்ணும்போது உங்கள் பேர் சொல்லி பயமுறுத்தாத ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஆனாலும் தாயம்மா கொடுத்த தைரியத்தினால தான் அன்னைக்கு நான் உங்கள் முன்னாடியே வந்து நின்னேன். தம்பி, தாயம்மா உங்களை விரும்புகிறா, உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. இது வரைக்கும் அவள் விருப்பத்துக்கு நான் மாறா நின்னதில்லை, இதுக்கும் நிற்க போகிறதில்லை. உங்கள்கிட்ட பதிலுக்கு நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க சார். தம்பி,
என்னை பெத்த தாயும் இல்லை, இவளை பெத்த தாயும் இல்லை. தாயம்மா தான் எனக்கு எல்லாமே. தாயம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க ஆசைப்பட்டபடி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஆனா என்னை விட்டு போயிடாம என் கூடவே இருந்துக்கிறீங்களா? தம்பி, நான் வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு இல்ல, எல்லாமே ஏன் தாயம்மாக்கு தான். சொல்ல போனா உங்க கூட நான் இருக்க நீங்க சம்மதிப்பில்லா தம்பி? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை தெய்வமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள, தாயம்மாவையும் உங்களையும் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தப்பு மாமா. இப்போ தாயம்மா இருக்க நிலைமையில நான் இருந்திருந்தா தாயம்மாவை என்னை வெறுத்திருக்க மாட்டா, நீங்களும் என்னை ஒதுக்கியிருக்க மாட்டீங்க. இந்த நம்பிக்கை என் மேல உங்களுக்கு இல்லையா? ஐயோ, நான் ஏதோ மன குழப்பத்தில் அப்படி பேசிட்டேன். நீங்க ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. பரவாயில்ல மாமா, அதை விடுங்க. வர அமாவாசைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்ட்டு சாமி அன்னைக்கு சொன்னார்ல, போகும்போது தாயம்மாவையும் கூட்டு போகலாம் மாமா. இல்லை மாப்பிள்ள, தாயம்மா இந்த மாதிரி இருக்கிறதே வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெளியில் தெரிஞ்சா ஊரில் உள்ளவங்கெல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி. வேண்டாம் மாப்பிள்ள, நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம். சரி. சார், அந்த கல்யாண மண்டப வாட்ச்மேனை கூப்பிட்டு சொன்னீங்கல்ல சார், கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். வர சொல்லு. ஓகே சார். யோ, உள்ள வையா. வணக்கம் சார். போன 23ஆம் தேதி அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். கடைசி நேரத்தில் நீங்கள் கூட வந்து அந்த ஃப்ராடு மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணீங்களே, மறக்க முடியுங்களா? அந்த கல்யாணத்தன்னிக்கோ இல்லை அதுக்கு முதல் நாளோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை நீ பார்த்தியா? இவருங்களா சார்? நல்லா தெரியுமே. இவர் கல்யாண மாப்பிள்ளை அண்ணன் தானே. இவர் அப்பப்போ என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பார் சார். என்னைக்கு பேசினாரு? கல்யாணத்தன்னிக்கா இல்லை கல்யாணத்துக்கு முதல் நாளா? முதல் நாள் ராத்திரி தான் சார் வந்து பேசினாரு. சரி, அதுக்கப்புறம் இவர் எங்கேயாவது பார்த்தியா? இல்லை சார், எங்கேயும் பார்க்கல சார். முதல் நாள் நைட்டு மண்டபத்தை விட்டு யாராவது வெளியே போனாங்களா? என்ன சார் இது, கல்யாணம்னா 4 பேர் வந்து போயிட்டு தானே சார் இருப்பாங்க. யோ, அது இல்லையா, சந்தேகப்படுற மாதிரி யாராவது போனாங்களா? அப்படி யாரும் போகலையே சார். நல்லா யோசித்து பாரியா, யாராவது போனாங்களா? சமையல்காரங்க 2 பேரும், அப்புறம் பாத்திரம் தைக்கிறவங்க 2 பேர் போனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பூக்காரங்க 2 பேர் போனாங்க சார். வேற? தம்பிங்களா, சாக்கு முடியல என்னப்பா தூக்கிட்டு போறீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, இங்கே நிறைய தாம்பளை போய் போட்டாங்களாம், அதான் ஒரு மூட்டை கொண்டு போய் பொண்ணு வீட்டில் போட்டு வர சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லைண்ணே. சரி, போங்க போங்க. அப்புறம் அந்த மாப்பிள்ளையோட தோஸ்துங்க தான் தாம்பளை போய் எடுத்துகிட்டு போய் பொண்ணு வீட்டில் போடணும்னு சொல்லிட்டு போனாங்க. வேற யாரும் போனதா ஞாபகம் இல்லை சார். எந்த மாப்பிள்ளையோட தோஸ்துங்க? அதான் சார், நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்களே, அந்த மாப்பிள்ளையோட தோஸ்துங்க தான் சார். தாம்பூல பையனா எப்படி? சின்னதாக எடுத்துகிட்டு போனாங்களா இல்லை பெருசா மூட்டை மாதிரி ஏதாவது? சின்ன பை இல்லை சார், பெரிய சாக்கு முட்டையில் தான் கட்டி எடுத்துகிட்டு போனாங்க. சரி, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். போ. வர்றேங்க சார். செல்வராஜ் சார்.
சார். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண ஃப்ராட் மாப்பிள்ள ஜாமீன்ல போயிட்டான்ல? ஆமாம் சார். அவன் வீடு தெரியுமா? தெரியும் சார். இம்மிடியேட்டா அவனை தூக்குங்க. எஸ் சார். அழுடி, நல்ல அழு. கண்ணுல கண்ணீர் வத்துற வரைக்கும் அழு. என்னவோ அன்னைக்கு பெரிய தியாகி மாதிரி தாலியை தூக்கி கொடுத்த, அப்புறம் எதுக்கு இப்ப வருத்தப்பட்ட அழற? எனக்கு அன்னைக்கு வேற வழி தெரியல. வாய மூடுறி. வழி தெரியலையா? வழி. அந்த கயல்வெளிதான் அப்படி பழி போடுறானா நீ கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேணா? பெரிய இவ மாதிரி கட்டின புருஷனை விட்டு கொடுக்குற? உலகத்துல வேற எந்த பொண்ணாச்சும் இப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? கீர்த்தி ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ அதை புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்க சொல்ற? அந்த கயல்வெளி சொன்னது பொய்ன்னு ப்ரூஃப் பண்ண 1000 வழி இருக்கு. அதை விட்டுட்டு பேசுறா. ஏண்டி, உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? உன் தங்கச்சி ஜெயந்தி விஷயத்துல நாம 2 பேருமே அவர் மேல எவ்வளவு சந்தேகப்பட்டோம். ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வருத்தப்பட்டோம். அவரை நினைச்சு நீ எவ்வளவு பெருமைப்பட்ட. அவ்வளவு ஏண்டி, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கல்ல. உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடக்கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தவருடி அவரு. அவரை மாதிரி இந்த காலத்துல எந்த ஆம்பளடி இருப்பான்? அப்பேற்பட்ட புருஷ மேல ஒருத்தி பழிய போட்டா இந்த வச்சுக்குன்னு தூக்கி கொடுத்துருவியா? நான் செஞ்சது தப்புதான் எனக்கு புரியுது கீர்த்தி. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு கையில் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளை யார் கீர்த்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. கயல்வெளி வாழ்க்கைய பத்தி இவ்வளவு கவலைப்படுறியே, இதனால உன் புருஷன் எவ்வளவு அசிங்கப்பட்டாருன்னு யோசிச்சு பாத்தியா? நீ லூசு மாதிரி பிடிவாதம் பிடிச்சேன்னு வேற வழி இல்லாம தானே அவர் தாலி கட்டினாரு. ஆனா கல்யாணத்துக்கு வந்த பாதி பேராவது சுப்பிரமணி தப்பு பண்ணலனா எதுக்கு தாலி கட்டணும்னு தானே நினைச்சிருப்பாங்க. இத பாரு, உன் புருஷன் தப்பு பண்ணலன்னு உனக்கு எனக்கு ஏன் அந்த கயல்வெளிக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் மேல பழி போட்ட அந்த திமிரு பிடிச்ச கழுதை எப்படி போனா உனக்கு என்னடி? சொல்லுடி. இல்ல கீர்த்தி, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலையோ கயல் வாழ்க்கை சீரழிஞ்சிருமோன்ற காரணத்துக்காக மட்டுமும் இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கல. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு வேறொரு காரணமும் இருக்கு. அப்படி என்னடி புருஷனே விட்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய காரணம் இருக்கு? நேரம் வரப்போ நிச்சயமா சொல்றேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் கண்டிப்பா சரியான காரணமா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் எந்த காரணத்துக்காக செஞ்சேன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். ஆனா உன்கிட்ட நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். இளவரசி, ஏன் இளவரசி, என்னாச்சுடி? இளவரசி, என்ன ஆச்சு? என்னடி வாந்தி எடுக்கிற? காலையில என்ன சாப்பிட்ட? என்னன்னு தெரியலடி, 2-3 நாளாவே இப்படிதான் இருக்கு. 2-3 நாளா இப்படி இருக்கா? நாள் ஏதாவது தள்ளி போச்சா? கல்யாண வேலையில சரியா கவனிக்கல. சரி வா, டாக்டரை பார்க்கலாம். நான் போய் ஆட்டோ கூப்பிடுறேன், நீ வா. ஏய், ஒழுங்கு மரியாதையா சொல்லு. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு மண்டபத்துல என்ன நடந்தது? சொல்ற, என்ன நடந்தது? சொல்ல போறியா இல்லையாடா? சார், நான் எத்தனை தடவை சார் சொல்றது? அன்னைக்கு நைட்டு ஒன்றுமே நடக்கலை சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். என்னது புரியலையா?
அன்னைக்கு நைட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தாம்பல பையன்னு சொல்லிட்டு எதடா தூக்கின்னு போனாங்க? சொல்லுடா, என்னடா தூக்கிட்டு போனாங்க? அது 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 வந்து என்னடா வந்து போயின்னு இழுக்கிற? மரியாதையா உண்மையை சொல்லுடா, பண்ணாட. சார் அது ஒன்றும் இல்லை சார். பசங்க சரக்கடிக்க காசு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் தாம்பூல போய் எடுத்துகிட்டு போய் விற்றோம். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். ஏய், தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாம மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல தலைகீழ தொங்க விட்டு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவேன். சார் உண்மையிலேயே பணத்துக்காக தான் சார் எடுத்துகிட்டு போனோம். என்ன நம்புங்க சார். உன்னை இப்பெல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேடா. கான்ஸ்டபிள், அந்த ரூம்ல அரடி தண்ணி நிறுத்தியா? எஸ் சார். இவனை ஊற போட்டு அடிச்சாதான் உண்மையை சொல்லுவான். சார் 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 சத்தியமாக சொல்கிறேன் சார். பணத்துக்காக தான் சார் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன் சார் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க? அதான் சார் உண்மை. அப்போ நீ உண்மையை தான் சொல்கிற? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், அதான் சார் உண்மை. கான்ஸ்டபிள் சார், இவங்க கிட்டே அட்ரஸ்லாம் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுருங்க. சரிங்க சார். இவன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். காலைல எல்லாரையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. தூக்கில் போடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஆயுள் தண்டனை உறுதி. ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. சார் சத்தியமா நாங்கள் இந்த கொலையை பண்ணல சார். அவன் தான் சார் கொலை பண்ணான். ஆமாம் சார், அவன் தான் சார் கொலை செஞ்சான். ஆமாம் சார், அவன் பேச்சை கேட்டு ரயில்வே ட்ராக்ல பணத்தை தூக்கி போட்டது மட்டும்தான் சார் நாங்கள். என்னடா சொல்ற? இல்ல சார், நாங்களாம் சேர்ந்து கொலை பண்ணல சார். அவன் என்னமோ எல்லாரும் சேர்ந்து தான் கொலை செய்ததா சொல்றான். சார் அவன் போய் சொல்றான் சார். ஆறுமுக அண்ணன் கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அந்த அண்ணன் கூட நாங்க சகஜமா தான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவர் அவனை போட்டு அடிச்சுட்டார் சார். அவனு கோபத்துல பாட்டில உடைச்சு வயிற்றுல குத்திட்டார் சார். அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தவரு எந்திரிக்கவே இல்லை சார். உயிரோட இருக்காரு. மூக்குல கை வச்சு பார்த்த பிறகுதான் சார் தெரிஞ்சது அவரு செத்து போயிட்டாரு. நாங்களாம் பயந்தே போயிட்டோம் சார். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார். கடைசியில் அவனே கோடி பையில போட்டு எங்களை ரயில்வே ட்ராக்ல கொண்டு போய் போட சொல்லிட்டான் சார். அதுக்கு பிறகு நாங்க 3 பேரும் சேர்ந்து பணத்தை எடுத்துட்டு போய் ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு வந்துட்டோம் சார். நாங்க வேற எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாடா? கடவுள் மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, இதான் சார் நடந்துச்சு. நம்புங்க சார். எழுந்துடா. ஆமா சார். எவ்வளவு தைரியம்டா உனக்கு? போடா. ஹலோ சண்முகம் சார், நான் தாஸ் பேசுறேன். சொல்லுங்க தாஸ். சார், நீங்க ஒண்ணு ஜிஹெச் கிளம்பி வாங்க. ஜிஹெச்கா? என்ன? நீங்க நேர்ல வாங்க சார், நான் சொல்றேன். ஏதோ பிரச்சனையா? பிரச்சனை ஒன்றும் இல்லை சார், முதல்ல கிளம்பி வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் இளவரசி, நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் வரலையா? வரல. ஏன் டாக்டர்? ஒன்றும் இல்லை, உங்க ஹெல்த் கொஞ்சம் வீக்கா இருக்கு. நான் சில டேப்லெட்ஸ் டானிக் எல்லாம் எழுதி தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
பிரசவ நேரத்துல தேவையில்லாத டென்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ம். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி மாதுளை ஜூஸ் குடிங்க. கன்சீவா இருக்கிற நேரத்துல ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. ம். யாருக்கடி ஃபோன் பண்ற? அவருக்கு தான். லூசாடி நீ? இது ஃபோன்ல சொல்ற விஷயமா? நேர்ல போய் சொன்னாதானே அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு உனக்கு தெரியும். இந்தா போய் நேர்லயே சொல்லு. என்ன தாஸ் அவசரமா வர சொன்னீங்க? சார் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க, இருந்தாலும் உங்க மனசு திடப்படுத்தீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தாஸ், சுத்தி வலிச்சு பேசாம நேரடியாக விஷயத்துக்கு வாங்க. அது வந்து தயங்காம சொல்லுங்க, ஏன் டென்ஷன் பண்றீங்க? நம்ம ஆறுமுக அண்ணன். ஆறுமுக அண்ணன்? அண்ணனுக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்க சார். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆறுமுக அண்ணன் நம்ம விட்டு போயிட்டார் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அண்ணன் இப்போ உயிரோடு இல்லை சார். ஆனா அவரா சாகல, அவரை சாகடிச்சிட்டாங்க சார். சாக அடிச்சிட்டாங்களா? என்னையா சொல்ற? யார் கொன்னது? யார் பண்ணது இது? எல்லாம் அந்த ஃப்ராடு மாப்பிள்ள தான் சார். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டே கொண்டு இருக்காங்க சார். நீங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு பாடியை ஹெல்ப் பண்ணீங்களே, அது அண்ணன் பாடி தான் சார். சார் பாடி மார்ச்சூர்ல தான் இருக்கு. பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க சார்.
எங்களை விட்டு போயிட்டியானே. ஐயோ, எங்க எல்லாரையும் விட்டு போயிட்டியானே. ஐயோ, அண்ணிய சாப்பிட நீ எப்போ வரும்னு கேக்குறாங்கண்ணே. இதை எப்படி நான் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, ஷாமலிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேனே? ஐயோ கடவுளே. சித்தப்பா சித்தப்பா, என்னம்மா? அப்பா எப்ப வருவாரு சித்தப்பா? வந்துருவாருமா. அப்பாவை வர வேணாம்னு சொல்லுங்க சித்தப்பா. ஏ என்னாச்சு? அம்மா சொன்னாங்க அப்பா வந்த உடனே நானு அம்மா அப்பா எல்லாருமே வேற வீட்டுக்கு போயிடுவோமா. அம்மா கிட்ட போக வேணாம்னு சொல்லுங்க சித்தப்பா. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். அப்பதான் இளவரசி சித்தி எனக்கு ஹோம்வொர்க் எல்லாம் சொல்லி தருவாங்க. அம்மா அதெல்லாம் சும்மா சொல்லிருப்பாங்கம்மா, பொய் கூட சொல்லிருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத, சரியா? சித்தப்பா சித்தப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க. அம்மாவை கேட்டா அடிப்பாங்க. சரிடா சித்தப்பா, நான் உனக்கு வாங்கி தரேன். நீ போய் விளையாடு, சரியா? சரி. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பட்டன் தைச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை பட்டன் தைக்க சொன்னேனா? ஏண்டி தேவையில்லாம என் விஷயத்த தலையிட்டு இருக்க? எதுக்கு மாமா இதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுறீங்க? பட்டன் தைச்சு கொடுக்கறது ஒரு குத்தமா? ஏய், முதல்ல வெளியில போடி. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் செஞ்சு கொடுக்க என் பொண்டாட்டி இளவரசி இருக்கா. ஏன் இளவரசி தைச்சதா இந்த சட்டையில பட்டன் நிக்குமா? நான் தைச்சா நிக்காதா? சாதாரண பட்டன் தைச்சதுக்கு ஏன் இப்படி தாம் தும்னு குதிக்கிறீங்க? நான் என்ன உங்க பெட்லயே அடம் கேட்டேன்? ஓ, நீ கேட்டாலும் கொடுத்துருவேன்னு நினைச்சியா? ஏய், என் மனசா இருந்தாலும் மடியா இருந்தாலும் அது இளவரசிக்கு மட்டும் தாண்டி. உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச அலையரோட கிடையாது. ஓடி வெளிய. நீங்க உங்க மடியில இளவரசிக்கு இடம் கொடுத்தா எனக்கு என்ன? இல்ல பிளாட் போட்டு வித்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை உங்க மனசுல ஒரு சின்ன இடம் தான். உங்க மடியில இல்ல. அதெல்லாம் இளவரசி மாதிரி அலையர்களுக்கு கொடுங்க. ஓடி வாய. என்ன வார்த்தை பேசுற? கொன்னுடுவேன். ஓடி வெளிய. ஓடி. எங்க போய் தொலைஞ்ச? கோயிலுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானங்க போனேன். கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? இங்க பார், இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் என்னையும் கூடவே கூட்டு போயிடு. தனியா மட்டும் என்ன இந்த வீட்டுல விட்டுட்டு போயிடாத. அப்புறம் நான் கொலைகாரனவோ இல்ல பைத்தியக்காரனவோ ஆயிடுவேன். வீடா இது? வீடா இது? சரிங்க, உங்க கோவம் குறையிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன? என்னன்னு சொல்லுமா. நான் நீ நீங்க என்னம்மா? நான் நீங்க என்னன்னு சொன்னதானே எனக்கும் தெரியும். சொல்லுமா. சண்முகம் தான் போன். ஒரு நிமிஷம். ஹலோ, எங்கண்ணா இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். தனியா இருக்கியா இல்ல கூட யாராவது இருக்காங்களா? சொல்டா. தனியா தானே இருக்க? தனியா தான்டா இருக்கேன். அண்ணா, என்னாச்சுடா ஒரு மாதிரியா பேசுற? சண்முகம், என்னாச்சுடா?
என்ன ஒரு மாதிரியா பேசுற? ஜிஹெச்லயா? எதுக்காக அங்க போன? டேய், ஜிஹெச்ல என்னடா? சண்முகம், அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷமா சொல்லு. இப்படி என்ன விதவியாக்கி பார்க்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து ஒரு அயக்கின மாப்பிளைய கொண்டு வந்து என் புருஷனை பலியாக்கிட்டீங்களே. என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற? அம்மாவுக்கு என்னன்னு சொல்லு. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.